ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனுக்காக பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் போட்டு நல்லா பிரிஞ்சி சாதம் செஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் வதங்குற மாதிரி இருந்தது. ஸோ அதை இன்றைக்கி துவையில் அரைச்சிட்டு கோவக்காயும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தேங்க. அடுத்து கொஞ்சமாக தயிர் சாதமும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தயிர் சாதமும் பார்த்தீங்கன்னா நான் குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் போட்டு தாளித்து அடுத்து பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியோட நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டம்ளர் பாலும் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி குழஞ்சிருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேங்க. அடுத்து இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்ல மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு பால் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழமும் சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது நல்ல டேஸ்டியான தயிர் சாதத்தோட நம்ம வீட்டோட லஞ்ச் மெனுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனுவில் மீல் மேக்கர் போட்டு பிரிஞ்சி சாதம் செஞ்சாச்சு. அடுத்து தயிர் சாதம், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, புதினா துவையல், கோவக்காய் ஃப்ரை, அப்பளம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. தேங்க்யூ.